happy birthday விஜயகாந்த் அங்கிள். Happy birthday விஜயகாந்த் uncle. Happy birthday கேப்டன் தாத்தா. Happy birthday விஜயகாந்த் சார். இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் கேப்டன் சார். Wish you many more happy returns of the விஜயகாந்த் சார். கேப்டன் எப்பவுமே நீடூடு வாழ வேண்டும், பல்லாண்டு வாழ வேண்டும். Happy birthday விஜயகாந்த் சார். விஜயகாந்த் சாருக்கு வந்து என்னோட அன்பான பிறந்தநாள் வாழ்த்துக்கள். இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் சார். Happy birthday to விஜயகாந்த் சார். பிறந்தநாள் வாழ்த்துக்கள் கேப்டன் ஐயா அவர்களுக்கு. ஹாய், இப்போது கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் இறந்து அவருக்கு வந்து வரப்போகிற ஆகஸ்ட் 25 பர்த்டே வருது. ஸோ அவர் இறந்து இதுதான் வந்து முதல் பர்த்டே. அவரை பற்றி ஏதாவது சொல்லுங்கள், உங்களுக்கு அவரை பிடிக்குமா? அவருக்கு ஒரு பர்த்டே விஷ் பண்ணிவிட்டு அவரை பற்றி நீங்கள் சொல்லலாம். கண்டிப்பாக கேப்டன் விஜயகாந்த் அவர் வந்து சீரியஸாக சொல்லணும்னா ஒரு நல்ல மனுஷன். இருந்திருக்கலாம், இன்னும் கொஞ்ச நாள் இன்னும் இருந்திருந்து ஆனால் அவர் பர்த்டேக்கு வந்து கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சு அவர் இருந்தாலும் இல்லைனாலும் எல்லா இடத்துலையும் அவர் பேருக்கானே அன்னதானம்லாம் நடக்கும். கண்டிப்பாக அவர் இருக்கும்போதே யார் என்ன இன்டர்வியூவில் அவரை பற்றி பார்த்தாலும் ஃபஸ்ட்டு என்ன சொல்லுவாங்கன்னா அவர் வந்து நல்லா சாப்பாடு போடுவார், சாப்பாடுக்கு மட்டும் குறைய வைக்க மாட்டார். ஷூட்டிங் ஸ்பாட்டாக இருந்தாலும் சரி, எங்கே இருந்தாலும் சரி, கண்டிப்பாக வந்து சாப்பாடுக்கு மட்டும் குறைய வைக்க மாட்டார். அது மாதிரி அவர் நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காரு. ஹெல்ப் பண்ணது பட் அவர் இருக்கும் போதே நம்மளுக்கு அவரை வந்து ரெகனைஸ் பண்ண முடியல. அவர் வந்து பாலிடிக்ஸில் வந்திருந்தால் இன்னும் கொஞ்சம் நிறைய டிஃப்ரென்ஸ் வந்திருக்கும். சென்னையில் இல்லை தமிழ்நாட்டில் ஃபுல்லாக அவர் இருக்கும்போது நம்ம ரெகனைஸ் பண்ண முடியல. பட் இல்லாதப்போ என்ன பண்ணுறது, கஷ்டமாக தான் இருக்குது. எனக்கு கேப்டன் விஜயகாந்த் சார் ரொம்ப பிடிக்கும். அவருடைய படம் செந்தூர பூவை வந்து ரொம்ப விரும்பி பார்ப்பேன். ஒரு முறை காரில் வரும்போது அவர் ரொம்ப கிட்ட போய் பார்த்து அவர் நல்லா இரு தம்பின்னு சொன்னார். அவர் எப்போ இருந்தாலும் நல்லா இருக்கணும் கேப்டன் சார், வாழ்க. அவர் எப்போவுமே வந்து தமிழ்நென்று சொல்லடா, தலைநென்று நில்லடா, தாரக மந்திரத்தை எப்போவுமே சொல்லி கொண்டே இருப்பார். அவருடைய ரசிகர்கள் கூட அந்த தாரக மந்திரம் தான் சொல்லுவார். எனக்கு வந்து 80s 90s பார்த்தீங்கன்னா அவரோட படம் வந்து பிடிக்காதவங்களே இருக்க முடியாது. அவர் எல்லார் மனசும் நின்ன ஒரு பெரிய நடிகர். அவர் எல்லார் மனசும் ரொம்ப நின்ன ஒரு நடிகர், வந்து ரொம்ப பிடிச்ச நடிகர். அவருடைய ஒரு படமும் அவ்வளோ ஒரு அற்புதமாக இருக்கும். அம்மன் கோயில் கிழக்காலே, சின்ன கவுண்டர், தவசி, அப்படி ஒரு அதெல்லாம் சொல்லிகிட்டே போகலாம் அவருடைய படத்தெல்லாம். இதுதான் சொல்லவே முடியாது. வயதை காத்திருந்தாலும் அப்படி ஒரு அருமையான ஒரு படம் அது. ஆக்சுவலாக அவர் இல்லாதது வந்து பெரிய இழப்பு எங்களுக்கு. ஆக்சுவலி உங்களோட பர்த்டேக்கு வந்துட்டு நீங்கள் இல்லை அப்படின்னாலும் உங்களோட புகழ் எப்போவுமே இருக்கும். எனக்கு வந்துட்டு உங்களை ஒரு ஆக்டராக தான் தெரியும். விஜயகாந்த் சார்னால் நிறைய மூவிஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தெரியும். பட் நீங்கள் இறந்ததுக்கு அப்புறமா வந்துட்டு உங்களோட புகழை பார்த்துட்டு நான் வந்து ரொம்பவே இன்ஸ்பயர் ஆகியிருக்கேன். எந்த ஒரு பொருளுமே இருக்கும்போது அதோட அருமை தெரியாது, இல்லாததுக்கு அப்புறம் தான் தெரியும்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த விதத்தில் நீங்கள் இல்லாததுக்கப்புறம் உங்களை பற்றின விஷயங்கள் எல்லாத்தையுமே நான் நிறைய சர்ச் பண்ணி பார்த்துருக்கேன். பசின்னு வந்தவங்களுக்கு நீங்கள் ரொம்பவே ஹெல்ப் பண்ணியிருக்கீங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நீங்கள் பண்ணியிருக்கீங்க. ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு நம்ம இருக்கும்போது எவ்வளோ பேருக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது நம்ம இல்லாததுக்கப்புறம் அதை எல்லாருமே பேசுவாங்க. ஸோ அந்த விஷயம் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். நம்ம இருக்கும்போது மக்களுக்காக என்னெல்லாம் செஞ்சோமோ அது எல்லாமே கண்டிப்பாக ஒரு நாள் வந்து அவங்களோட மனசில் எப்போவுமே இருக்கும் அப்படிங்கிறது உங்ககிட்ட இருந்து நான் வந்து நிறைய தெரிஞ்சுக்கிட்டேன். நீங்கள் இருக்கும்போது உங்களோட அருமை எங்களுக்கு தெரியாமல் போச்சு. நீங்கள் இல்லாத போது பல பேர் உங்களோட அருமை தெரியுது. உண்மையாலுமே நீங்கள் நடித்த படத்தில் எனக்கு பிடிச்ச படம் பார்த்தீங்கன்னா கேப்டன் விஜயகாந்த். அந்த படம் ரொம்ப நல்லாயிருக்கும். இன்னொன்று என்னென்னா, நீங்கள் இருக்கும்போது உங்களை நிறைய பேர் நல்லா ட்ரோல் பண்ணாங்க. நானுமே பார்த்து சிரிச்சிருக்கேன். பட் அது சிரித்ததெல்லாம் பார்க்கும்போது இப்போ வந்து அது ஏன் நாம் சிரிச்சிட்டோம், ஒரு நல்ல மனுஷனுக்காக நாமளே கலாச்சி நாமளே பறிச்சிருக்கோம், எனக்கு அசிங்கமாக இருக்குது. இப்போ அந்த வீடியோ அப்படி சர்ச் பண்ணி பார்க்கணும் கூட எனக்கு வந்து தோண மாட்டேங்குது. முன்னாடினா நீங்கள் இருக்கும் போதெல்லாம் நான் வந்து ஏதாச்சும் வெக்ஸாக இருந்தால் வீடியோ நான் சர்ச் பண்ணி இப்போ விஜயகாந்த் ட்ரோல் வீடியோன்னு சர்ச் பண்ணி நான் பார்ப்பேன். பட் இப்போ வந்து இதை அதெல்லாம் அப்லோட் பண்ணணும், டெல் பண்ணணும்னு நான் நினச்சிட்ருக்கேன். இப்போ தெரியாமல் பார்த்துட்டு நான் அப்படி நினச்சிட்டு ஃபீல் பண்ணிட்டுருக்கேன். நீங்கள் இந்த தமிழ்நாடு விட்டு போனது, நீங்கள் எல்லாம் இறந்து போனது ரொம்ப மிக வந்து ரொம்ப மோசமான சுச்சுவேஷனாக நான் கருதுறேன். நான் வேறு ஒன்றும் இல்லை. மறுபடியும் உங்களை மாதிரி வேற வருவாங்களான்னு நினச்சி பார்த்தா சான்ஸ் கண்டிப்பாக இல்லை. இனிமேல் வந்து அந்த ஜென்ரேஷன் அப்படியே உங்கள் ஜென்ரேஷன் அப்படியே முடிஞ்சுது. அதை பார்த்து இன்ஸ்பயர் ஆகி பண்ணுறவங்க தான் இனிமேல் வரணும், கண்டிப்பாக வரணும் அப்படின்னு அந்த மாதிரி சில பேர் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. பட் எவ்வளோ நாள் அது ஃபாலோ பண்ணணும் எனக்கு தெரியல. நான் சென்னை வாசி, என் பேர் மோகன். எனக்கு விஜயகாந்த் ரொம்ப அவர் நடிப்பு எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவர் சண்டை காட்சிகள்லாம் ரொம்ப பிரமாதமாக இருக்கும். அவர் அதனால் கேப்டன் பிரபாகரன் இதெல்லாம் அவர் ஃபேமஸாக இருக்கார்.
சிறுவர்களும் ரொம்ப ரசிப்பாங்க. அவருடைய பாணியே ஒரு நல்ல பாணியை நடிப்பார். அதனால் அவருக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்கள், என்னுடைய வாழ்த்துக்கள், என் சக நண்பருடைய வாழ்த்துக்கள். ஹாப்பி பர்த்டே விஜயகாந்த் அங்கிள். அவர் நிறையா உதவி பண்ணுவார், அது எனக்கு தெரியும். அது வந்து ஏழைங்களுக்கு சாப்பாடு கொடுத்து இந்த மாதிரிலாம் பண்ணுவார். அதுக்கப்புறம் அவர் நடித்த படங்கள்லாம் ரொம்ப பிடிக்கும். அவர் ரொம்ப மிஸ் பண்ணுறேன். அவர் நடித்த படங்களில் ரொம்ப பிடிச்சதுன்னா இது கேப்டன் பிரபாகரன். அந்த படம் ரொம்ப பிடிக்கும், எங்கள் எல்லாருக்குமே பிடிக்கும். அவர் ரொம்ப மிஸ் பண்ணுறோம். வணக்கம். விஜயகாந்த் சார் அவர்களுக்கு பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள். நாங்கள் வந்து அவர் கூட பணியாற்றி இருக்கிறோம். அந்த பணியாற்றிய ஒர்க்கர்னால ஒரு எலக்ட்ரிஷியன் டெக்னீஷியன். வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். விஜயகாந்த் படத்தில் பார்த்தீங்கன்னா எனக்கு பிடிச்ச ஃபேவரட் ஃபிலிம் பார்த்தீங்கன்னா வல்லரசு மூவி. நான் சின்ன வயசுலேருந்து வல்லரசு மூவினா அந்த படத்தில் வந்து விஜயகாந்த் பேசுகிறது, அந்த நடிப்பு அதுலேயுமே சூப்பராக இருக்கும் அந்த படத்தில். ஸோ வந்து இப்போ விஜயகாந்த் இல்லாத இந்த டைம் பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்ப ஃபீலிங்காக இருக்குது. சார் வந்து நாங்கள் ரொம்ப மிஸ் பண்ணுறோம். ஸோ வந்து அது ரொம்ப ஒரு எமோஷ்னலான இதுதான், சொல்ல வார்த்தை இல்லை. நீங்கள் மட்டும்தான் இந்த உலகத்தில் இல்லை, ஆனால் நீங்கள் விட்டுட்டு போன நல்ல செய்தி, நல்ல கொள்கை எல்லாமே எங்களை சுற்றி தான் இருக்குது. உங்களை ஒரு தடவை மீட் பண்ணியிருக்கிறேன், கண்ணம்மாள் ஸ்ட்ரீட் உங்கள் வீட்டில் வச்சு ஒரு தடவை மீட் பண்ணியிருக்கேன். உங்களோட காஸ்டியூமர் பூஷன் சார் பையனோட கல்யாணத்துக்கு வந்திருக்குறோம். உங்கள் கூட ஒரு 1/2 hour டைம் ஸ்பெண்ட் பண்ணுற இது கிடச்சிது. நீங்கள் பேசின வார்த்தைகள் எல்லாமே எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருந்தது. இப்போவும் சரி, உங்களோட கொள்கையை ஃபாலோ பண்ணி நிறைய பேர் வந்துட்டுருக்குறாங்க. அதில் நானும் ஒருத்தன் தான். நிறைய நல்ல விஷயங்கள் செஞ்சுருக்கிறீங்க. உங்களை மறக்க முடியல. அது ரொம்ப ரொம்ப நிறைய பேர் வந்து ஃபீல் பண்ண வைக்குது. இன்றைக்கி கூட சரி, நம்ம வீட்லேயும் சரி, எல்லாருமே சரி, அம்மாவும் சரி, அப்பாவும் சரி, உங்களோட படங்கள் வந்ததுன்னா ரொம்ப ரொம்ப ஃபீல் பண்ணி பேசுவாங்க. எல்லாருமே உங்களை பற்றி பேசினாலே நிறைய பேர் வந்து ஆட்டோமேட்டிக்காக கண் கலங்கிடுவாங்க. அந்த மாதிரி ஒரு மனுஷன் நீங்கள். அது சினிமா துறையோட கேப்டன்ஷிப்பு நீங்கள். சொல்கிறதுக்கு வார்த்தை இல்லை. ஆனால் இவ்வளோ சீக்கிரம் வந்து எங்களை விட்டு போவீங்கன்னு சொல்லிட்டு நினச்சி பார்க்கல. நீங்கள் எப்பவுமே சரி எங்கள் கூட தான் இருக்கிறீங்க. மறுபடியும் சார், விஜயகாந்த் சார், எங்களோட கேப்டனுக்கு இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள். நீங்கள் எங்களை விட்டு மறைஞ்சு தான் போயிருக்கிறீங்க. உங்களோட நினைவுகள் எங்களை விட்டு மறையவே இல்லை. படம் பார்த்துருக்கேன், பட் எல்லாமே வந்து மேக்ஸிமம் 90s மூவிஸ் தான் அவரது வந்து நிறைய ஹிட்டாக இருக்கும். அதில் வந்து ஒரு கரெக்டாக தெரில அந்த டைலாகு. என் கரண்ட்டை தொட்டால் கூட ஷாக் அடிக்கும், அந்த அது நரசிம்மாவை தொட்டால் கரண்ட்டுக்கே ஷாக் அடிக்கும்னு சொல்லியிருப்பார். அதுக்கப்புறம் நிறையா அந்த ஃபேமிலி மூவிஸ் அதெல்லாம் வந்து சென்டிமெண்ட்டாக நல்லா நடிச்சிருப்பார். நல்லா இருக்கும் படம்லாம் பார்த்து. அட்வான்ஸ் பர்த்டே விஷஸ் டு த கேப்டன் அண்ட் த மோஸ்ட் ப்ராமிசிங் ஆக்டர். இஸ் எப்படி சொல்ல, ஒரு நல்ல ஆக்டர், ஒரு ரெவல்யூஷனரி மாதிரி சொல்லலாம் தமிழ் சினிமாவில். என் பேர் வந்து டேனுவேதா. நான் 9th standard படிக்கிறேன். விஜயகாந்த் அங்கிள் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவர் நடித்த படங்கள் எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவர் நடித்ததுலேயே எனக்கு சொக்கத்தங்கம் படம் தான் ரொம்ப பிடிக்கும். அவர் வந்து இந்த மக்களுக்காக வந்து நிறைய நல்ல விஷயங்கள்லாம் பண்ணியிருக்காங்க. ஏழை குழந்தைகள் எல்லாம் வந்து படிக்க வச்சுருக்காங்க. அதுக்கப்புறமா வந்து உடம்பு சரியில்லாதவங்களுக்கெல்லாம் வந்து பண உதவியெல்லாம் செய்திருக்காங்க. அதனால் வந்து விஜயகாந்த் அங்கிளை வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ உங்களுக்காக நான் வந்து ஒரு சாங் பாடலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஆக்சுவலி இந்த சாங் உங்களுக்கு தான் ரொம்ப ஆப்டாக இருக்கும். அப்புறம் நீங்கள் நடித்த மூவியில் வந்துட்டு எனக்கு பிடிச்சது வந்து சின்ன கவுண்டர் மூவியில் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த மூவி பார்த்துட்டு நான் நிறையவே அழுதுருக்கேன். தட் சாங்கு, அந்த வானத்தை போல் அந்த சாங்லாம் வந்துட்டு ரொம்பவே இதுவாக இருக்கும். ஸோ உங்களுக்காக நான் இப்போது இந்த சாங் பாடணும்னு நினைக்கிறேன். இன்றைக்கும் என்றைக்கும் நீ எந்த நெஞ்சத்தில், அன்புக்கும் பண்புக்கும் நீ அந்த சொர்க்கத்தில், மன்னவன் காவிய நாயகனே, என் உயிர் தேசத்து காவலனே, வாடிய பூமியில் கார்முகிழாய் மலை தூவிடும் உன் புகழ் வாழியவே. உங்களோட புகழ் எப்போவுமே இந்த பூமியில் வாழ்ந்துக்கிட்டே தான் இருக்கு. அங்கே போனாவே வந்து அவருடைய நினைவுகள் வந்து இன்னும் நம்மளும் அவரை மாதிரி எல்லாருக்கும் ஒரு உதவி செய்யணும். ரொம்ப இறக்க சுபாவம் அவருக்கு. ஒருத்தர் கஷ்டப்பட்டாங்கன்னா அவரால் தாங்கிக்கவே முடியாது.
அவர் ஃபீல்டில் இருக்கவங்களாம் கேட்டிருக்கேன், நிறைய பேர் கேள்விப்பட்டிருக்கேன். யாருக்காவது ஏதாவது இல்லை சாப்பாடு விஷயத்தில் எல்லாத்துலேயுமே பண்ணியிருக்காருன்னு அந்த ஃபீல்டில் இருக்கவங்க சொல்லி சொல்லி கேட்கும்போது நம்மளும் அதே மாதிரி இருக்கணும், நம்மளும் மற்றவங்களுக்கு வந்து செய்யணும், உதவி பண்ணுற எண்ணம் தானாகவே வந்துடுது நம்மளுக்கு. நம்ம யாரோட சேர்றோமோ அந்த எண்ணங்கள் வரும். மாதிரி அவருடைய கோயிலில் போய் உட்காரும் போது அந்த எண்ணம் தானாக வருது நம்மளுக்கு. அந்த அளவுக்கு ஒரு அற்புதமான ஒரு மனிதர் அவர். சினி ஃபீல்டை பார்த்தீங்கன்னா அவருடைய ஆக்ஷன் ரொம்ப பிடிக்கும் எனக்கு. அவருடைய அந்த லெக், அதாவது அவருடைய சண்டையை பார்த்தீங்கன்னா லெக்கில் தான் இருக்கும், லெக் மூமெண்ட்டில் தான் சண்டையே இருக்கும். அந்த சண்டை இன்ன வரைக்கும் அந்த மாதிரிலாம் யாரும் பண்ணுறதே கிடையாது. அவருடைய ஃபைட்டிங், அவருடைய ஆக்ஷன், அவருடைய பர்சனல் லைஃப்லேயுமே வந்து ஒரு அற்புதமான ஒரு மனிதர். இறக்கு சுபாவம், யாருமே கஷ்டம் தாங்க மாட்டார். அது ரொம்ப எனக்கு பிடிக்கும். யாரோ ஒருத்தர் இறந்ததுக்கு டக்குன்னு பேர் வரல, அதுக்கு அவர் அழுதார். அவரே முடியாமல் இருந்தார். அப்போ அவர் அழுது வந்து எனக்கு ரொம்ப மனசை பாதிச்சுது. கலைஞர் இறந்ததுக்கா எதுக்கும் நான் பார்த்தேன், சாரி. அது ரொம்ப அழுதார் அவர். அது எவ்வளோ ஒரு இறக்க மனசு இருந்தால் தான் எல்லாம் பண்ண முடியும். அந்த மாதிரிலாம் அவர் நடித்த படம் எந்த படம்னு சொல்ல முடியாது, எல்லாமே பிடிக்கும். அது ஆக்சுவலாக வந்து ஒரு படத்தில் கேப்டன் பிரபாகரன் சொல்லிட்டு ஒரு படம் ஒன்று பண்ணியிருந்தார் அவர். அது எப்படி அதை ரிலீஸ் பண்ணணும், அந்த டைமில் எவ்வளோ ப்ராப்ளங்கள் வந்திருக்குன்றது இன்றைக்கி நினச்சி பார்த்தா ரொம்ப பயமாக இருக்குது. ஏன்னா அந்த படத்தில் நடந்த விஷயந்தான் லைவாகவே நடந்திருக்கு. ஒரு மிகப்பெரிய ஒரு அக்யூஸ்டு, ஆக்சுவலாக ஒரு அக்யூஸ்டு கிடையாது, அக்யூஸ்டாக ஆக்கியிருக்கிறாங்க. இந்த அரசாங்கம் அக்யூஸ்டாக அவர் ஆக்கியிருக்கிறாங்க. அவரை எப்படி பிடிச்சி கோர்ட்டில் வந்து நிப்பாட்டணும்னு சொல்லி நினைக்கிறாரோ அந்த விஷயம் வந்து படத்துலேயும் நடக்கலை, அது லைவ்லேயும் நடக்கலை. அது அதெல்லாம் நீங்கள் பண்ணதெல்லாம் பெரிய விஷயம் சார். அது நிறைய இதுமாதிரி நிறைய சொல்லிட்டு போகலாம். அது ரொம்ப ரொம்ப மிஸ் பண்ணுறோம் சார், ரொம்ப ரொம்ப மிஸ் பண்ணுறோம். கேப்டன் நடித்த எல்லா மூவியும் ரொம்ப பிடிக்கும். 80s மூவிலாம் ரொம்ப பிடிக்கும். அப்போ நடித்த சாட்சி, புது யுகம், வைதேகி காத்திருந்தார், தவசி, சின்ன கவுண்டர் எல்லா மூவியும் நல்லா பண்ணியிருப்பார். அவர் ஷூட்டிங் ஸ்பாட்டில் வந்து எல்லாருக்குமே ஒரே மாதிரியாக இருக்கணும்னு, சாப்பாட்டெலாம் அவர் சாப்பிட்றது தான் எல்லாம் சாப்பிட்ணுன்னு அவர் சொல்லுவார். அதேமாரி எல்லாருக்கும் இருக்காவுன்னு வேறு எல்லாரும் செக் பண்ணுவாராம் அவர். அதெல்லாம் அவருடைய அந்த நல்ல ஹேபிட்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவருடைய படம் ஆக்ஷன் மூவிஸ்லாம் நிறைய இருக்கும், அதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். விஜயகாந்த் சார் நிறைய படங்கள் நடிச்சிருக்காங்க. எல்லாமே ரொம்ப குடும்ப பாங்காகவும் பாசமுள்ளதாகவும் நல்லா இருக்கும். அரசியல் கதையாக இருந்தாலும் எந்த கதையாக இருந்தாலும் நல்லா நடிச்சிருக்காங்க. அவர் அரசியல் வாழ்க்கையிலையும் திரையுலகத்துலேயும் எல்லாருக்கும் நல்லது பண்ணியிருக்காங்க. அவர் செய்த நல்லது எல்லாமே இன்னும் மக்கள் மனசில் மாறாமல் இருக்குது. கருப்பு வைரம் நிலக்கரின்னுவாங்க, மனிதரெல்லாம் வைரமாக நினைக்கிறது நான் விஜயகாந்த் அங்கிள் தான். அவர் இருந்தாலும் அவர் புகழ் என்றும் மாறாது. இன்னமும் என் மனசில் நீங்காத இருக்கிற படம் சின்ன கவுண்டர் படத்தில் வர பாட்டு எல்லாமே எல்லாருக்கும் பிடிக்கும், கதையும் பிடிக்கும். அதில் வர ஒரு பாட்டும் இன்னமும் மக்கள் மனசில் மாறாமல் அப்படியே இன்னும் உயிரோடு இருக்கா மாதிரி தான் இருக்குது. ஐ லைக் டூ மச் விஜயகாந்த் சார். இன்றைக்கி தமிழ் சினிமாவில் இன்றைக்கி ஒரு 3 வேளை சாப்பாடு போட்டிருக்கிறாங்க அப்படின்னா, நான் சாப்பிட வேண்டிய சாப்பாடு, நான் சிக்கன் சாப்பிட்டாலும் சரி, மட்டன் சாப்பிட்டாலும் சரி, நான் சாப்பிட்ற சாப்பாடு ஜூனியர் ஆர்டிஸ்ட் கொண்டு சாப்பிடணும்னு சொல்லிட்டு முதல் கொண்டு வந்தது விஜயகாந்த் சார் தான். அது இன்றைக்கி நாங்கள் 3 வேளை சாப்பாடு காலையில் எழுந்திரிச்சு ஒரு 6 மணிக்கு ஷூட்டிங் போகிறோம் அப்படின்னா, அந்த 6 மணிக்கு போனோன்னே ஒரு 7 மணிக்கு 8 மணிக்கெலாம் எங்களுக்கு ஃபுட்டு வந்துடும். இட்லி, தோசை, பொங்கல் இந்த மாதிரி நம்மளுக்கு வந்துடும். நம்ம அதுதான் அவரும் சாப்பிடுவார். அவர் இது நிறைய பேர் ஷூட்டிங் வந்தால் காலைல சாப்பிடாம கொள்ளாமல் வருவாங்க. அதே மாதிரி மதியம் அவர் என்ன சாப்பிட்றாரு, சிக்கன் சாப்பிட்றாரு, மட்டன் சாப்பிட்றாரு, எங்களுக்கும் அதே தான். அது இந்த மாதிரி ஒரு 3 வேளை சாப்பாடு தமிழ் சினிமாவில் கொண்டு வந்தது விஜயகாந்த் சார் தான். அதனால தான் அவரை மனுஷன் மட்டும் இல்லை, வாயும் வாழ்த்துது, வயிறும் வாழ்த்துது. அவரை பிறந்தநாள் வாழ்த்துக்கள் கேப்டனுக்கு. அவர் படம் எல்லாமே நான் பார்த்துருக்கேன். ஒரு படம் சோடையே கிடையாது. எல்லா படம் ஃபஸ்ட்டு சிவப்பு மலையிலேருந்து பார்த்துருக்கேன் நான். எந்த படமும் இல்லை. அவர் ஆக்ஷனு, அவர் ஸ்டைலு, அவர் இந்த நாக்கை மடக்கி வச்சுக்கிட்டு பேசுகிறது வைக்கிறது எல்லாமே சூப்பர். அவரை எல்லாம் ரசிக்க தான் செய்வோம் நாங்கள். அவருடைய நல்ல குணங்கள், இரக்க சுபாவங்கள், யார் ஹெல்ப்பிங் கேட்டு வந்தாலும் நல்லா ஹெல்ப் பண்ணுவார். சாப்பாடு அவர் விஷயத்தில் தினம் அவர் வீட்டில் அடுப்பு எரிஞ்சுக்கிட்டு தான் இருக்குது, சாப்பாடு போட்டுக்கிட்டு தான் இருக்காங்க. அம்மா அப்பா 2 பேருமே விஜயகாந்த் ஃபேன் தான். அவங்க அந்த படம் வச்சாலே மாற்ற விட மாட்டாங்க. நம்ம விஜய் படம் பார்ப்போம், அவங்க விஜயகாந்த் தான் பண்ணாங்க. அந்தமாரி அதனால் அப்போலேருந்து அவரை பார்த்து வளர்ந்தது தான். விஜயகாந்த் சாரை பார்த்து நம்ம வளர்ந்துருக்கோம், அவ்வளோதான். ஆனால் அவங்களை பற்றி பாசிட்டிவாக சொல்கிறதுலாம் சினி ஃபீல்டில் இருக்க எல்லாம் சொல்லுவாங்க, நம்ம எதுவுமே எதிர்பார்க்காம செய்கிற ஆளு அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் இல்லை, அவர் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி சொல்கிறாங்கல்ல, இந்த மாதிரி ஒன்று சொன்னால் இந்த மாதிரி
சாப்பாடு எல்லாருக்கும் கொடுக்குறாங்க. இந்த மாதிரிலாம் யாருமே செய்ய மாட்டாங்க இப்போதைக்கு. இதே இவன் சொல்கிற மாதிரி ஃபஸ்ட்டு தெரிய சிஎம் எலெக்ஷன் பாலிட்டிக்ஸ்லாம் இருக்கும்போது ஃபஸ்ட்டு எல்லாம் பண்ணி மக்கள்லாம் கரெக்டாக பண்ணியிருந்தா நல்லா இருந்திருக்கும். இப்போ போனதுக்கப்புறம் வருத்தப்பட்டு என்ன பண்ணுறது? நான் அவ்வளோவா மூவிஸ்லாம் பார்த்ததில்ல, பட் அவருடைய ஸ்பீச்லாம் மட்டும் பார்த்துருக்கேன். அதாவது மற்றவங்கமா இல்லாமல் பாலிடிக்ஸ்லேயே கொஞ்சம் உண்மையாக இருந்த மாதிரி இருந்திருக்காரு. அதே மாதிரி நிறைய பேருக்கு உண்மையாக சாப்பாடு போட்டு நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்காரு. நிறைய பேர் இந்த இதில் வந்து ஃபேம் ஆகணும்னு பண்ணுறாரு. அவர் ஃபேம் ஆகணும்னு பண்ணாமல் யாருக்கும் தெரியாமல் பண்ணார். சில டைலாக்ஸ்லாம் கூட உண்மையாக இருக்கும், சில பேர் சொல்லும் போதே அந்த ஃபேக்காக இருக்கும் கண்டென்ட்ஸ்லாம். பட் அவர் சொல்கிற அந்த கண்டென்ட்ஸ்லாம் சில இதெல்லாம் நல்லாயிருக்கும். நான்லாம் இவ்வளோ பெரிய லெஜெண்டுன்னு அப்போ தெரியாது நமக்கு, ஆனால் அந்த செத்தப்புறமா தான் அவருடைய இது தெரியுது. பார்த்தீங்கன்னா அந்த தொப்புள் கொடி அறுத்த அந்த லாஸ்ட்டு சொல்கிற இதெல்லாம் காசு அவ்வளோ பெரிய இம்பார்ட்டன்ட் இல்லை, நம்ம பீப்புள்ஸ் தான் நம்ம ரொம்ப இம்பார்ட்டன்ஸுன்றது கொஞ்சம் நல்லா சொல்லியிருப்பார். அவ்வளோதான். மற்றபடி நம்ம எல்லாம் லாஸ் பண்ணிட்டோம், ஒரு நல்ல பர்ஃபெக்டான லெஜெண்டை லாஸ் பண்ணிட்டோம். மற்றபடி ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. பாலிடிக்ஸ் வந்திருந்தால் கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கும். வரப்போகிற ஜென்ரேஷன்ஸ் இனிமேட்டாவது கொஞ்சம் யார் நல்லா யூட்டிலைஸ் பண்ணி கொஞ்சம் மூவிஸில் வரமா கொஞ்சம் ஓட் போடுறது யார் கரெக்டாக பண்ணணுன்றது இருக்கணும். ஓட்டு போடுறது கொஞ்சம் பார்த்து ஓட்டு போடுங்க. கொஞ்சம் நல்ல யார் ஃப்யூச்சருக்கு எப்படி சொல்கிறது கரெக்டாக அவங்கள ப்ரெடிக்ட் பண்ணி ஓட்டு போடுங்க தான். தவசி பிடிச்சிருக்கும், அம்மன் கோயில். இப்போ அவர் அதான் சொல்கிறேன்ல, ஃபஸ்ட்டு சிவப்பு மலையிலேருந்து பார்த்துருக்கேன். அவர் படம் எல்லா படமே பார்த்துருக்கேன், ஆனால் இப்போ ஞாபகத்துக்கு வரல. ஞாபகம் வந்தது அம்மன் கோயில் கிழக்காலே, தவசி வந்திருக்கு, நிறைய படம் பார்த்துருக்கேன், எல்லா படமே பார்த்துருக்கேன். சொல்கிறப்ப கூஸ் பம்ஸ் ஆகுது. ஃபஸ்ட்டு செய்தி தெரிஞ்ச உடனே வீட்டாண்ட தான் போகணும். வீட்டாண்ட போயிட்டு அதுக்கப்புறம் மண்டபத்தாண்டே வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். அவரோட இது வரும். அது ஆக்சுவலாக நான் ஒருத்தன் தான் அது, ஆனால் நான் ஒருத்தன் தான் போய் நின்றுருக்குன்னு பார்த்தா வண்டியா அன்றைக்கி ஃபுல்லாக கோயம்பேடு இதுவே ஸ்தம்பித்து போயிடுச்சு. அது ஆக்சுவலாக என்னென்னா, நீங்கள் இறந்துட்டீங்கன்னு சொல்லிட்டு அது வரல, உங்களோட நினைவில் எங்களை விட்டு போகல, உங்களை பார்க்கணும், மறுபடியும் பார்க்கணும். அந்த இடத்துல போய் நின்று பார்த்தாலும் அந்த ஃபோட்டோ பார்த்தாலே எங்கள் கூட அப்படி பேசுகிற மாதிரியே இருக்கும். அது அவரோட நினைவுகள், அவர் செஞ்ச விஷயங்கள் எல்லாமே எங்களுக்குள்ளே இருந்துக்கிட்டு தான் இருக்குது. அது